நம்ம பேச போகிற அந்த 10 டாப்பிக்கோட ஹெட்லைனை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி எவ்வளோ வருஷமாக நான் இதை பண்ணேன். 7வது டாபிக்ங்க ஃப்ரீ ட்ரைனிங். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக இப்படி நான் வந்து 100 டேஸில் நான் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் டெய்லி கைட் பண்ணி, இப்போ இன்கேஸ் நான் கிவ் அவேல கூட இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணி, நம்மளோட ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கணும். ஸோ அது இல்லாமல் ஒரு டயட்டை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 25 டேஸ் தான் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. டயட் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களை திரும்ப சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே மாற்றி கொடுத்து உங்களை 100 டேஸில் ஸோ ஒரு 20 kg வரைக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 100 kgக்கு அபோவ் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 30 கிலோ வரைக்கும்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஈஸியாகவே 30 கிலோ குறைக்கலாம். ஸோ 6வது டாபிக் கிவ் அவே. சிக்கன் வாங்க எனக்கு காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு 1 மந்த்துக்கு நம்ம சிக்கன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் 100K வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவ் அவே நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து பொறுமையாக மட்டும் பாருங்கள். அவசரப்பட்டீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. நான் இப்போவே சொல்கிறேன், அவசரப்பட்டீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே நடக்காது. ரொம்ப பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. நான் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த 10 டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். இன்னும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் ஓங்கறது தான்டா இருக்கு. ஹாய் FTF, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து FTF அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 10 டாபிக் பேச போகிறோம், சரிங்களா? இந்த 10 டாப்பிக்குமே இந்த வீடியோவில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவை சென்ட் பண்ணி இதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் அந்த ஏன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கான எல்லா ஆன்சருமே இந்த ஒரு வீடியோவில் இருக்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் கூட இருக்கலாம். நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோலேயே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வர எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10 டாபிக் இந்த வீடியோவில் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு FTF அப்படின்னா என்னன்றதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். FTF அப்படின்னா என்னன்னா ஃபேட் டு ஃபிட், அவ்வளோதான். FTF இந்த ஃபஸ்ட் 3 லெட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபேட்டாக இருந்து ஃபிட்டாக இருக்கிறதுனால ஃபேட் டு ஃபிட். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபாலோவர்ஸ்னால் F. ஸோ ஃபாலோவர்ஸ் டு நான் ஃபேமிலியாக பார்க்குறவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலியாக பார்க்குறேன். ஸோ அதனால் ஃபாலோவர்ஸ் டு ஃபேமிலி FTFனு வருது. ஸோ நான் வந்து ஃபேட்டாக இருந்து ஃபிட்டாக இருக்கேனா, ஸோ அதனால் FTF அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்றேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில ஆக்டர்ஸ், வ்ளாகர்ஸ் எல்லாருமே வந்து ஹாய் FTF, ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து FTF அப்படின்னு உங்களை நான் கூப்பிட்றேன். நீங்களும் வந்து என்னோட ஃபேமிலியில் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு FTF, நானும் ஒரு FTF. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விளக்கமாக ஒரு டீட்டெயில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிற அந்த 10 டாப்பிக்கோட ஹெட்லைனை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி எவ்வளோ வருஷமாக நான் இதை பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோன்றது என்னோட அந்த ஓவர் வெயிட்டு. அந்த 135 கிலோலேருந்து 70 கிலோ வெயிட்டை நான் வந்து எவ்வளோ நாளில் குறைச்சேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பேச போகிறோம். இப்போ இந்த 2வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ட்ரைனிங், சரிங்களா? பர்சனல் ட்ரைனிங் ஆன்லைனில் நான் எடுத்துகிட்டு இருக்க பர்சனல் ட்ரைனிங்கோட ஃபுல் டீடைல்ஸ், அது எப்படி நான் எடுக்கிறேன் அந்த ட்ரைனிங்கை. இப்போ இன்பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ 2வது ஆப்ஷன் வந்து பர்சனல் ட்ரைனிங் ஃபுல் டீடைல்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது பேமெண்ட் டீடைல்ஸுங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் 1 மாதம். ஸோ PT போட்டு அந்த டீட்டெயில் ப்ளஸ் நான் இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை 3வது ஆப்ஷன் நான் சொல்கிறேன். 4வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸ், எனக்கு எவ்வளோ செலவாகுது, நான் எவ்வளோ அதுக்கு உழைக்கிறேன் அப்படின்றத நான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்குப்பா நீ வந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றுமே இல்லைங்க, உங்களாலேயும் முடியும் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ 5th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். நான் யார், ப்ரோ பெங்களூரில் இருக்கீங்களா, ப்ரோ சென்னையில் இருக்கீங்களா, ப்ரோ அண்டமான்னு போட்டிருக்கீங்க பேரில். ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் 5th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். 6வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரைனிங்க்கான டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே. நிறைய பேர் கிவ் அவே பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 2021 22 தெரில
1000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வந்ததுக்கே நம்ம வந்து கோயிலில் போயிட்டு நம்ம வந்து ஒரு 300 பேர் 250 பேர் கிட்டக்க நம்ம வந்து பாயாசம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். பட் நம்ம இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இவ்வளோ ஃபேமிலியை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வந்து கிவ் அவே இன்னும் பண்ணாமல் இருக்கோம். வந்து வேறு லெவலில் கிவ் அவே பிளான்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான பிளான்ஸ் அந்த டீட்டெயிலை பற்றி நான் 7th டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். ஸோ 8th டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, why 200% guarantee weight loss அப்படின்னு நான் கொடுக்குற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனில் 200% கேரண்டியாக இங்கே ரிசல்ட் இருக்குது என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அது ஏன், நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். அப்போ தானே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இதை டீட்டெயிலாக பார்த்தாக்கா இவர்கிட்ட ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றது ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th டாபிக். 9வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டுமே நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் எதுவுமே இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணவே இல்லை. நான் பண்ணணும் அது வந்து பிளானாக இது மாதிரி செட்டப் பண்ணி உட்காந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருந்துச்சு. டைம் இல்லைங்க. 9th டாபிக் அதுதான். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டாபிக் 10 டாபிக் தான் மொத்தம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டார்கெட், எனக்குன்னு ஒரு டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு கோல் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கோலை பற்றி நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருவேன். ஸோ இந்த 10 டாப்பிக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல், வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. நிறைய பாயிண்ட் இது வந்து டாபிக் பிளான் பண்ணியிருக்கேன். பட் நான் எங்கெங்கே என்னென்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் ஃப்ளோவில் பேசுகிறேன். சரிங்களா? ஒர்க் பண்ணி ஒரு டீமை வச்சு நான் பண்ணல. ஸோ இதெல்லாமே நானாக ஃப்ளோவில் பேசுகிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட இன்பாக்ஸில் வந்து பேச வேண்டிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ அதனால தான், ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு 200லேருந்து 250 மெசேஜ் ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா வெப்சைட்லேயுமே எனக்கு வருது. நான் டெய்லி எல்லாருக்குமே ரீப்ளை பண்ண முடியல என்னால். சரிங்களா? ஸோ எல்லாரையும் நான் மிஸ் பண்ணிடுறேன். அதனால் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். என்னோட பேர் வந்து சத்தியமூர்த்தி. ஆக்சுவலி சென்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம், அந்தமான் என்னோட நேட்டிவ் வந்து அண்டமான். நான் வந்து 10th படிக்கும் போது நான் இங்கே சென்னைக்கு வந்தேன். ஸோ 10th ஸ்கூலிங், அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், டெக் மஹிந்திரான்னு ஒரு ஐடியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஓ தான். ஸோ அதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 years கிட்ட அதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் சம் பர்சனல் ரீசன் அதெல்லாம் வந்து இப்போ என்னால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 4-5 மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர் வெயிட், அந்த டைம் தான் அந்த பர்சனல் ப்ராப்ளம் சொல்கிறேன் இல்லையா, அந்த ப்ராப்ளமால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக நல்லா இருந்துட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து பயங்கர பிரச்சனை நானோடனே அந்த இதில் போனதுனால எனக்கு ஓவர் வெயிட். அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க்கு, எப்பயாவது சாப்பிட்றது, இதெல்லாம் டைமுக்குள்ளே ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் எனக்கு வந்து பயங்கரமாக வெயிட் போட்டுச்சுங்க. பயங்கர வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து உடம்பு சரியில்லாமல் எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போயே ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணேன். பட் எல்லாத்தையும் நான் அந்த பேட் ஹேபிட் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாறணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நான் வந்து என்னோட இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். 95 kg வரைக்கும் நான் வந்து என்னோட சென்னையில் தான் வந்து நான் 95 kg வரைக்கும் வந்து வெயிட் கம்மி பண்ணேன். 135லேருந்து 95 வரைக்குமே நான் சென்னையில் தான் இருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனேன். 95 kg இருக்கும்போது நான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் பெங்களூரில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ நான் அப்பப்போ சென்னை வரேன். என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் அண்டமான். அம்மா அப்பா, என்னோட சொந்த ஊர், என் சொந்த வீடு, எனக்கு இடம் எல்லாமே எனக்கு அண்டமான் தான். இப்போ நான் ஊருக்கு போகணுன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சின்ன ஊருக்கு போகணுன்னா நான் அண்டமான் தான் போகணும். ஸோ இது என்னோட சொந்த ஊர் வந்து அந்தமான். ஸோ இதுதான் என்னோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி 2வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி, எவ்வளோ இயர்ஸ் நான் அதை பண்ணேன். நான் 2020 ஸ்டார்ட் பண்ணேன். 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 kg நான் வந்து ஜிம்முக்கே போகாமல் நியர்பை இருக்கிற பார்க்கு, அப்புறம் வந்து ரோடு, காடு, மேடுன்னு சொல்லி ரன்னிங்கு, வாக்கிங்கு எல்லாம் பண்ணி வீட்டில் இருந்து நம்ம என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் பண்ணி ஒரு 10 kg நான் வெயிட்டை கம்மி பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 125 kg இருந்தேன் நான். சரிங்களா? 125 kgயில் ஜாயின் பண்ணி பிடி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் நான் பிடி போடும்போது ஒரு மாஸ்டர் கிட்ட பிடி பர்சனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 12,000 ப்ளஸ் டேக்ஸ் நான் வந்து பே பண்ணேன். சரிங்களா? 30 days ட்ரைனிங் அது. அதில் 30 days ட்ரைனிங்கில் அவங்க 26 days தான் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க.
இருக்காங்க. அந்த சண்டேஸ்லாம் வந்து ஆஃப் தான். அவங்க கிட்டேருந்து என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் ஜிம்மில் வந்து அந்த ஃபேட் பர்னிங்க்கு கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கரெக்ட் ஃபார்ம் இதெல்லாமே ஓரளவுக்கு நான் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நல்லாவே எனக்கு கைட் பண்ணார். சூப்பர் கேரக்டர் அவர். ஸோ அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த அடுத்து வந்து நான் வந்து அதுக்கப்புறம் நானே என்னை வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிடிலாம் எதுவுமே போடலை. நிறைய ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சென்னையில். எல்லா ஜிம்லேயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இதை தொட்டால் அதை ஒரு பெரிய பாடி பில்டர் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னை போட்டு டார்ச்சர் பண்ணவங்களே சொல்லலாம். அதெல்லாம் வந்து வேறு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். ஸோ வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 1 இயர் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1 வருஷத்தில் நான் வந்து அந்த 65 கிலோ உடம்பை நான் வந்து குறைச்சேங்க. சரிங்களா? இன்கேஸ் நான் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அன்றைக்கி எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா கிடையாது, இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அப்போ கிடையாது, வீடியோ போடுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே கிடையாது, அப்போலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு எனக்கு எல்லாமே கற்றுக்கிறதுக்கு. நான் வந்து ஒரு 1 இயரில் வந்து இந்த 65 kg ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணேன். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்னோட ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுற 100 days ட்ரைனிங்லேயே 25 kg வரைக்குமே வெயிட்டை கம்மி பண்ணி கொடுக்குறேன் என்னோட கிளைண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்கி இருந்திருந்தால் மேபி நானுமே நல்லாவே பண்ணியிருக்கலாம். அதை சொல்ல வரேன். அடுத்த டாபிக், 3வது டாபிக்ங்க, பர்சனல் ஆன்லைன் ட்ரைனிங். நான் எடுக்கிற ஆன்லைன் ட்ரைனிங்கோட ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு எப்படி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் சொல்லலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது என்கிட்ட. 3 ஆப்ஷனில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 60 days வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 days டயட் சார்ட் போட்டு கொடுப்பேன். அந்த டயட் சார்ட்டில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா, டயட் சார்ட் 100 daysக்கு போட்டு கொடுத்துட்டு இப்படிலாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன ஒர்க் அவுட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற ஒர்க் அவுட் பிளானிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டயட் ஃபுட்டு வந்து எப்படி நீங்கள் குக் பண்ணணும், அந்த 100 days டயட் சார்ட்டை எப்படி நீங்கள் குக்கிங் மெத்தடு அதையும் நான் கைட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் சில ட்ரிக்ஸு டிப்ஸு எல்லாத்தையுமே வந்து அந்த 100 days டயட் சார்ட் ஆப்ஷன் 3ல வந்து இதை எல்லாத்தையுமே கவர் அப் பண்ணி நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நான் அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன். இதுதான் வந்து ஆப்ஷன் 3. ஸோ இது இல்லாமல் அந்த 2 ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து ஒரு 40 to 45 minutes காலுங்க. அது அந்த காலில் வந்து நான் என்ன பேசுவேன் அப்படின்னா, அவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத, காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் வந்து அவங்க கிட்ட பேசுவேன். அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே என்னோட சிஸ்டமில் பேக்கப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்குவேன். அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன டைமுக்கு எடுக்கிறாங்க, என்ன சாப்பிடுவாங்க, அது சாப்பிடும்போது இப்போ லைக் இட்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட என்ன மாதிரிலாம் வந்து தொட்டுக்குவாங்க, என்ன குழம்பு எடுத்துக்குவாங்க, என்ன கிரேவிஸ் எடுத்துக்குவாங்க, லஞ்ச் ரைஸ் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், இட்லினா எத்தனை இட்லி எடுப்பாங்க, இப்போ வீட்டில் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறாங்களா, ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபுட் டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து அவங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, வீட்லேயே உட்காந்த மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து ஆன்லைனில் வேலை செய்கிறாங்களா, ஐடியில் ஏதாவது இல்லை அப்படின்னா பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணி போய் வேலை செய்கிறாங்களா, எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டயர்டாகும், அதுலேயும் கேலரிஸ் பர்னிங் ஆகும். அதுவே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இல்லையா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சீட்டு கிடைக்காம நின்றுட்டு போகிறது. ஸோ அதனால் அவங்கள பற்றி A to Z நான் கவர் பண்ணுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீட்டிலேயே இருந்துட்டு வேலை பார்க்குறவங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பிளான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாமே டீட்டெயிலாக பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெய்லி வந்து அவங்க எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறாங்கன்றதை மேக்ஸிமம் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேங்க. அவங்களோட கேலரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க என்னென்ன டைமுக்கு அவங்களோட மீல் எடுக்கிறாங்கன்றதையும் அவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணுவேன். நான் எதுவுமே புஷ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த டைம் தான் நீங்கள் சாப்பிட்ணும், இந்த டைம் தான் பண்ணணும், இதை பண்ணணும்லாம் சொல்லாமல் அவங்க சொன்னதை வச்சு அவங்களுக்கு ஏற்ற டைமுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி டயட் மீல் எல்லாமே பிளான் பண்ணி டயட்டில் போட்டு கொடுப்பேன். அதே மாதிரி ஒர்க் அவுட் பிளானுமே அவங்களுக்கு என்ன டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த டைமுக்கு அதெல்லாமே பிளான் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? குக்கிங் மெத்தட், அதுக்கப்புறம் குக்கிங் மெத்தட் எல்லாத்தையுமே ஜீரோலேருந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒரு டயட் ஃபுட்டை எப்படி குக் பண்ணணும் அப்படின்றத ஜீரோலேருந்து சொல்லிக் கொடுப்பேன். அடுப்பு பற்ற வச்சு இந்த இதை எப்படி போடுங்க, அதை போடுங்க, இத்தனை நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கன்றது வரைக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் டே 1 அப்படின்றது அவங்க என்னைக்கு டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் டே 1. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே ஒரு 6-5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே போயிடும். இந்த 6-5 நாள் எல்லாமே ஒரு 6-7 நாள் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 திங்ஸ் வாங்க சொல்லுவேன். அமேசானில் ஃபுட் வெயிட் ஸ்கேல், சாப்பாடு எடை போடுற மிஷின் வந்து ஒரு 300 to 400 rupeesக்குள்ளே இருக்கும். அது ஒன்று வாங்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 liter வாட்டர் பாட்டில். இது ரெண்டே ஐட்டம் மட்டும்தான் நான் வாங்க சொல்லுவேன் அமேசானில் இல்லை கடையில் போய் ஏதாவது. இதை வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் ட்ரைனிங் டீட்டெயிலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுட் எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு டயட் சார்ட்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பிளானிங் போட்டு கொடுத்துருவேன். நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும், டிப்ஸ் இருக்கும், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். மெயினாக வந்து குரூப் கிளாஸஸ் கிடையாதுங்க, 1-on-1 ட்ரைனிங். அது வந்து நான் இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுகிறேன்னா இதே மாதிரி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் இங்கேருந்து வாட்ஸ்அப்பில் எல்லா வீடியோமே ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்புவேன். என்னென்ன பொருளை எங்கெங்கே வாங்கணுன்றதையும் அனுப்பிடுவேன். ஏன்னா சில பிராண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் சுகர்லாம் வந்து கரைச்சி ஊற்றி அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒயிட் சுகரை இல்லாமல் நேச்சுரல் 0 சுகரில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஃபுட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறவங்க ஏதாவது குடிக்கணுமா, ஏதாவது மாத்திரை போடணுமா அப்படின்றீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட. எல்லாமே நேச்சுரல் தான். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையிலேருந்து உங்கள் வீட்டில் மளிகை சாமான்லேருந்து இதுலேருந்து தான் இருக்கும் உங்களோட டயட்டு மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ மெயினாக இதுதான் பிளான். அப்புறம் ஒரு ஆப் ஒன்று சொல்லுவேன், ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள், இது ரெண்டுலேருந்துமே எடுத்துக்கலாம். அந்த ஆப் எல்லாரும் மொபைல்லையுமே அவைலபிளாக இருக்கும். அது 100 அப்ளிகேஷன்ஸ் மேலே இருக்குது அந்த ஆப்பு. அதை எடுத்துக்குவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லி நீங்கள் உங்களோட சாப்பிட்ற ஃபுட்டை நான் செக் பண்ணிவிடுவேன். சரிங்களா? டெய்லியுமே செக் பண்ணுறதுனால உங்களுக்கு 200% இல்லை கேரண்டியாக உங்களுக்கு வெயிட் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து 100 days ட்ரைனிங்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு டயட்டை நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 25 days தான் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. டயட் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களை திரும்ப சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே மாற்றி கொடுத்து உங்களை 100 daysல ஸோ ஒரு 20 kg வரைக்கும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 100 kgக்கு அபோவ் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் 30 கிலோ வரைக்கும்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஈஸியாகவே 30 கிலோ குறைக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரைனிங் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 days ட்ரைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் 60 days ட்ரைனிங்குமே 60 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சும் அதே தான் சேம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே பர்சனல் ட்ரைனிங்கு, அதுவும் இல்லாமல் குரூப் கிளாஸஸ் கிடையாது, தனித்தனியாக ட்ரெயின் பண்ணுறதுங்க. இப்போ வந்து பேமெண்ட்டை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பேமெண்ட்டை பற்றி நம்ம அவ்வளோ ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம 250 கிளைண்ட்டுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு பேமெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபீஸை நான் வந்து சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து எக்ஸாம்பிள் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ தான் நான் வாங்குறேன் அப்படின்னு. ஸோ என்னோட பிடி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து பிடி வந்து 12,000 ஒரு மாஸ்டர் கிட்ட பே பண்ணி அவங்க வந்து வெறும் ஒர்க் அவுட் மட்டும்தான் கொடுத்தாங்க. டயட்டு அது இது டெய்லி இந்த ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஜிம்முக்கு போவேன், ஒர்க் அவுட் பிளான் எல்லாமே எனக்கு கொடுப்பாங்க, கூடவே 2 ஒர்க் அவுட்டை செய்ய வைப்பாங்க. இதுதான் அவங்க பண்ணது. ஸோ அவங்க எனக்கு வந்து மந்த்லி 12,000 + GST வாங்கினாங்க. அப்போ வந்து இதை நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றத நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு 1 மந்த்துக்கு 12,000 வாங்குறாங்க அப்படின்னா அப்போ 3 மந்த் 100 days பிளானுக்கு நான் சொல்கிறேன். 100 daysன்றது ஒரு 3 month + ஒரு 10 days இல்லையா? ஸோ அப்போ கணக்கு போட்டு பார்த்தா அந்த பேமெண்ட்டை நான் கொடுத்த பேமெண்ட்டை கணக்கு போட்டு பார்த்தா 36,000 வருது வெறும் 90 daysக்கு. சரிங்களா? 90 daysக்கு 36,000 + டேக்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 43 கிட்ட வரும். இதுதான் அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க. இது வந்து 3 yearsக்கு முன்னாடி நான் சொல்கிறது. சரிங்களா? 3 இல்லை 4 years ஆயிடுச்சு. ஸோ நம்மோது நான் இப்போ எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னா அந்த பேமெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35% இல்லை கூட இல்லைங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். நான் ரொம்ப கம்மியாக இப்போ நான் சொல்கிற அந்த 40,000 வச்சுக்கோங்க. 40,000ல் ஒரு 30%லேருந்து 40% தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட ஃபீஸ் டீட்டெயிலே நான் அனுப்பியே வச்சிருவேன். இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். ஸோ 5th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். நீங்களும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன். கமெண்டில் ஒருத்தர் பண்ணி இந்த கமெண்ட் போட்டிருந்தாரு. டெய்லி வந்து ஒரு 500 கிராம் 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ சொல்லும் போது என்னப்பா உனக்கு காசு இருக்குது நீ சாப்பிடுவேன் என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நான் இருந்த ஃபஸ்ட்டு நிலைமையில் இருந்தால் என்னாலையுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறதுனால தான் நான் அதை பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 8 hours நம்ம தூங்குகிறோம் இல்லைங்களா? 8 hours தூங்குகிறோம். அது இல்லாமல் நான் வந்து ஒரு 2 hours எனக்கு நான் பர்சனலாக எடுத்துக்குவேன். அந்த 2 ஹவர்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஏதாவது ரேண்டமாக ஏதாவது வீடியோஸ் பார்க்குறது, அது மாதிரி நான் வந்து ஒரு 2 hours. ஸோ 10 hours போக பேலன்ஸ் இருக்க 14 மணி நேரமும் நான் ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 14 hours நீங்களும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன மாதிரி நீங்களும் டயட்டு எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு எல்லா அமௌண்ட்டுமே நீங்களும் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு 8 hours ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மீதி இருக்க ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த ஹவர்ஸ்லையுமே ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும்
ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து நல்லாவே உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ண தேவையே இருக்காது. நீங்களும் அந்த மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன், நான் அந்த அளவுக்குலாம் பெருசாக அடிச்சு விடுறதுக்குலாம் சொல்லலை, நான் ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம அப்துல் கலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் தான் தூங்கியிருக்காங்களாம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையை நல்ல ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு வேலை அப்படின்னா பார்ட் டைமாக இன்னொரு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியும். சேர்த்து வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை எடுத்து உங்களோட டெய்லி ஃபுட்டு, ப்ரோட்டீனு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராகவே நீங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஸோ 6வது டாபிக் கிவ் அவே. ஸோ கிவ் அவே பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கிவ் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரி கிவ் அவேலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னால் வந்து ப்ரோட்டீன் வாங்க முடியல, என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் பண்ணுறீங்க எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி என்னால் டம்பிள்ஸ் வாங்க முடியல, எனக்கு வந்து வீட்டிலே இருந்து நான் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு அது நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வெயிட் மிஷின் கூட என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அதை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க எனக்கு காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு 1 மந்த்துக்கு நம்ம சிக்கன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கிவ் அவேல பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன், நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ இது ரிலேட்டடாக நான் வந்து கிவ் அவே பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கிவ் அவே இருக்குது, மறந்துடாமல் வந்து இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டமான் சக்தி அப்படின்றது தான் ஃபேஸ்புக் பேஜும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக கிவ் அவே எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னோட வீடியோஸில் என்னோட சோஷியல் மீடியாவில் இருக்க யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது 3ஐயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ப்ராட்காஸ்ட், இன்ஸ்டாகிராமோட பயோவில் பாருங்கள், ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், ஃபேட் டு ஃபிட் சக்தின்னு இருக்கும். அதை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாவே நீங்கள் வந்து கிவ் அவேல உள்ளே வந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கிவ் அவேல வந்து நம்ம வந்து ரேண்டமாக ஒருத்தரை சூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி என்னென்ன பொருள் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் 100K வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவ் அவே நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா என்ன கிவ் அவே கொடுக்கலான்றதை நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 7வது டாபிக்ங்க, ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர டெக்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங், ஃப்ரீ டயட் சாட்டு, ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேருங்க. ஒரு நாளைக்கு 250 இன்ஸ்டாகிராமில் 250 டிஎம் வருது அப்படின்னா அதில் 230 220 டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் தான் கேட்குறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல நான் அந்த ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக இப்படி நான் வந்து 100 டேஸில் நான் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் டெய்லி கைட் பண்ணி என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. என்னாலன்னு இல்லைங்க, யாராலையும் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் நான் கிவ் அவேல கூட இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒரு ஆளை நம்ம சூஸ் பண்ணி, நம்மளோட ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் மெசேஜ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கள பர்சனல் ட்ரெயின் பண்ணி டெய்லி கால் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒர்க் பண்ணேன்னா என்னோட ஃபினான்ஷியல், நான் சாப்பாட்டுக்கெல்லாம் எங்கெங்கே போவேன், நான் என்னோடய வேலை இது தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்றதுக்காக தான் நான் மெனக்கட்டு வீடியோஸ்னால் போடுறது. இந்த வீடியோவில் நான் போடுற விஷயம் தான் நான் பர்சனல் ட்ரைனிங்லேயும் நான் என் கிளைண்ட்டுக்கு நான் கைட் பண்ணுறேன். வித்தியாசமான ஏதோ ஒரு சீக்ரெட்டெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே வச்சு இதை நான் என் கிளைண்ட்டுக்கு நான் வந்து பர்சனல் ட்ரைனிங்கில் மட்டும் கொடுத்துட்டு வீடியோவில் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. என் வீடியோவில் இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஒரு டயட் ஃபுட்டை எப்படி குக் பண்ணணும், ஒரு டயட்டை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணணும், ஒரு கேலரி டெஃபிஷியன்ட் டயட்னா எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பாடி வெயிட்டுக்கு எப்படி டயட் சார்ட் பண்ணணும், அப்புறம் நிறைய ஃப்ரீ டயட் சார்ட்டு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரீ ட்ரைனிங் ஆக்சுவலி. சரிங்களா, அதே மாதிரி எனக்கு இன்பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் எனக்கு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும் என்னென்னா, என்கிட்ட இது வரைக்கும் அவங்க பேசுனதே கிடையாது. அவங்க அனுப்புகிற ஃபஸ்ட்டு மெசேஜே நான் லாஸ்ட் 4 to 5 மந்த்ஸாக நான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்லேயே நான் 5 kg கம்மி பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட பேசாமல் என் வீடியோவை பார்த்து 5 கிலோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா நான் என் வீடியோவில் நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்றத அந்த இடத்துல நான் நினச்சி நானே என்ன நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒருத்தர் 5 கிலோ குறைச்சிருக்காரு. ஒரு பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஆனால் நான் உங்கள் வீடியோ பார்த்து நான் 3 kg கம்மி பண்ணியிருக்கேன் நான் 1 மாதத்தில். அப்போது நான் வந்து கரெக்டாக வீடியோஸ் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். இதுதான் ஃப்ரீ ட்ரைனிங் ஆக்சுவலி. சரிங்களா, ஃப்ரீ ட்ரைனிங் கேட்குறவங்க எல்லாருமே ப்ராட்காஸ்ட்டில்
ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட்டில். அதில் எல்லாமே நான் வந்து லைவாக பேசி நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி சமைக்கணும் எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ நான் உட்காந்து பேசுகிறதும் சரி, இது எல்லாமே நான் வீடியோவாக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி நான் போடுறதே என்கிட்ட ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக தான் நான் இந்த எல்லா விஷயமும் நான் பண்ணுறதே. சரிங்களா? இதுதான் நான் கொடுக்குற ஃப்ரீ ட்ரைனிங் ஆக்சுவலி. சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கி என்னத்தை கொடுக்கலாம், நம்ம என்ன வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம், நம்ம பண்ண விஷயத்தை இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்து எழுதி அழகாக அந்த வீடியோவை கண்டென்ட்டை ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு வந்து 4 ஹவர் ஆகுதுங்க. அந்த 14 ஹவர்ஸ் நான் ஒர்க்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து இந்த 4 ஹவர்ஸ் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். உண்மையிலேயே நான் 10 ஹவர்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் 4 ஹவர்ஸ் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு தான் நான் வேலை செய்கிறேன். அப்போ இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங். என் கிளைண்ட்டுங்க வந்து என்கிட்ட சேர முடியல, என் ஃபாலோவர்ஸு பணம் கட்ட முடியல, நான் வந்து எப்படிங்க என்கிட்ட அந்த வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், எப்படி ஒவ்வொரு சமையல் நான் பண்ணி போடுறேன், அந்த குக்கிங் எப்படி இருக்குது, அந்த கடாயை வந்து பற்ற வைக்கிறதுலேருந்து நான் அழகாக போட்டிருக்கேன், எவ்வளோ நேரத்தில் ஆஃப் பண்ணணும், எப்படி சமைக்கணும், எப்படி ஆயில் ஊற்றணும், எவ்வளோ மசாலா போடணும், எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% இல்லை 200% நீங்களும் வெயிட் கம்மி பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன டவுட் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எனக்கு இன்பாக்ஸில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே ரீப்ளை பண்ணுவேன். இது எல்லாமே நான் எதுவுமே இல்லாமல் உடனே ரீப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. அதே மாதிரி நீங்கள் இப்போ என்னை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து என்னை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற கிவ் அவேவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? நம்ம கொடுக்குற கிவ் அவே, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கு, இன்கேஸ் ஃப்ரீ டயட் சாட்டு, ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாமே நீங்கள் வந்து லக்கு தான். ஸோ நம்ம ஃபாலோவர் நிறைய பேர் இருக்காங்க அதில். ஸோ யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி அதுவுமே நம்ம கொடுக்க போகிறோம். அப்படின்னும் போது நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்களும் அதை ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ ட்ரைனிங்கில் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, நான் குரூப் கிளாஸஸ் பண்ணல. நான் குரூப் கிளாஸஸ் மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக கேட்குறவங்க அவங்களையும் இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து அந்த குரூப் கிளாஸில் போட்டுருவேன் நான். ஏன்னா நான் அவ்வளோ நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க, நான் ஓவர் வெயிட் இருக்கேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க இருக்குது, என்னால் எந்திரிச்சு கூட அவங்க கூட எந்திரிச்சு மூவ் பண்ணி விளாட முடியல, என்னால் படுத்து படுக்கையில் இருக்கேன், எனக்கு அவ்வளோ வெயிட் இருக்குது, எனக்கு நிறைய பேருங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அன்னைக்கே வந்து 20 பேருக்கு மேலே சொல்லியிருப்பாங்க. எனக்கு எல்லாருமே முக்கியம் இல்லையா? அவங்க ஒருத்தரை மட்டும் நான் எனக்கு ஒரு ஆளை தான் நம்ம பண்ண முடியும். அப்படின்னும் போது எனக்கு ஒரு நாளைக்கு 20 பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா எனக்கு எல்லாருமே முக்கியம். அப்படின்றதுனால தான் நான் அதை வீடியோவாக எடுத்து அதை அப்படியே அழகாக அப்லோட் பண்ணிட்டோன்னா அவங்க பார்த்து அதை அவங்க இது சமைச்சு அவங்க எப்படி எடுத்துக்கணும் பண்ணுவோம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் குரூப் கிளாஸஸை நான் அந்த வர ஃபியூச்சரில் இப்போ நான் அடுத்தடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். குரூப் கிளாஸஸ்னால் இப்போ வந்து ஒரு 50 பேர் 100 பேரை ஈஸியாக நம்ம வந்து அதில் செலக்ட் பண்ணி எடுத்து ஈஸியாக நம்ம அதில் பிளான் பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கைட் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் குரூப் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டா ரொம்ப ஒர்க் அதிகங்க. ஸோ நிறைய பேர் 100 பேர் 50 பேர்னு எடுத்து அதில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த குரூப் கிளாஸில். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் இப்போ இல்லை, நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் பண்ணுறேன். மூச்சு விடாமல் 1/2 மணி நேரம் பேசுனதில் ரெக்கார்ட் ஆப்ஷனே வந்து கட் ஆகிடுச்சிங்க. 1/2 மணி நேரம் தான் ரெக்கார்ட் ஆகும் கேமரா ஆக்சுவலி. நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். தண்ணி குடிக்க போயிட்டேன், சாரி. 1/2 மணி நேரமாக நான்ஸ்டாப்பாக பேசணுன்னு த்ரோட் எல்லாமே இதாகிடுச்சு. 8th டாபிக். சரிங்க, இப்போ 8th டாபிக் பார்க்கலாம். வை 200% கேரண்டி வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் இயர் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் 200% கேரண்டியாக இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் வந்து இன்கேஸ் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டயட்டு ஒர்க் அவுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. ரெக்கவரி இருக்குது, ஒரு ஃபுட்டை எப்படி சாப்பிடணும், எப்படி கன்சியூம் பண்ணணும், என்ன மாதிரி டைமிங் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே கைட் பண்ணுவேன் நான். சரிங்களா? எல்லாமே கைட் பண்ணி உங்களுக்கு அந்த பெயின் இப்போ இன்கேஸ் எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னா அதை மாற்றி கொடுக்குறது எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுப்பேன். அதேமாதிரி டயட்டுமே வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி 20 days 25 days தான் இருக்கும் ஒரு டயட்டு. அதை மாற்றி நான் அகைன் வேறு டயட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்புங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் 2 மொபைல்லேருந்துமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் இந்த ஆப் எடுத்துக்கலாம். ஸோ நார்மல் ஃப்ரீ ஆப் தான். அதை நான் கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, டெய்லி நீங்கள் சாப்பிட்ற மீல்ஸை நான் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவேன். அதை கரெக்டாக டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு மீல் எனக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றத அப்டேட் பண்ணலனா கூட நான் ஃபோன் பண்ணி ஏன் இன்றைக்கி என்ன சாப்பிட்லையா, டயட் பண்ணலையா அப்படின்னு கேள்வி கேட்பேன். ஸோ அதெல்லாம் நான் கேட்கறதுனால எனக்கு வந்து அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் என் கிளைண்ட் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, பிடி சார் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பேன். அதே மாதிரி இன்கேஸ் அவங்க ஃபங்க்ஷனு, பார்ட்டி, மேரேஜ், ஈவெண்ட்
பண்ணிட்டு எதனா சொந்தக்காரங்க உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது அப்படின்னா போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் என்ன சாப்பிடலாம், ஏன்னா டயட் அங்கே ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னும் போது அங்கே அந்த டைமில் என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலான்றதை எனக்கு ஃபோன் பண்ணி பிஃபோராக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதையும் ஆல்டர்னேட் பண்ணி நான் கொடுப்பேன். அங்கே இருக்கிற ஃபுட்டையே பிளான் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் எல்லாமே கைட் பண்ணுவேன். ஸோ இதனால் எல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுனால 200% கேரண்டியாக வந்து வெயிட் குறையுங்க. ஸோ இது வந்து இதனால தான் இந்த 200% கேரண்டி அப்படின்றது. ஸோ அதே மாதிரி எவ்ரி சண்டேஸ் வந்து நான் செக்இன் பண்ண சொல்லுவேன். ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் எவ்வளோ இருக்குது எல்லாமே அப்டேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி டயட்டை நான் கொடுத்துருக்கிறதையும் ஃபாலோ பண்ணுவேன். ஃபுல்லாக அவங்கள நான் மானிட்டர் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணும்போது எதனால் இந்த இடத்துல வெயிட் கம்மியாகல, ஓகே டயட்டை சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அவங்கள 100 டேஸில் பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வச்சிடுறதுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th. ஸோ எல்லாமே நான் வந்து கவர் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 9th வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்கமிங் பிளான்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் இந்த பாயிண்ட்டை நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கோல் என்ன அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்றது என்னோட பயங்கரமான ஒரு கனவாயிடுச்சுங்க. நான் வந்து சினிமா தான் என்னோட பேஷன். இது ஆக்சுவலி ஃபிலிம் வந்து நான் வந்து சினிமா பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட முதல் பேஷனாக இருந்த விஷயம். இப்போ கூட இந்த ஃபிட்னஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆவதாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் இதில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்றது என்னோட ஆசைங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் பண்ணணும், நல்ல ஒரு கிளாசிக் ஃபிசிக் ஆர் பாடி பில்டிங் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதுக்கு நான் இன்னும் வந்து ப்ராப்பராக ரெடி ஆகலை. நான் வந்து கண்டிப்பாக அது வந்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் இப்போலேருந்து நான் வந்து என்ன ட்ரெயின் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடி பில்டிங் ஒர்க் அவுட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான டயட்டு எல்லாமே நான் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 135 கிலோலேருந்து நான் கட் பண்ணி 70 kg நான் வந்து ஆப்ஸ் எல்லாம் வச்சேன், 6 பேக் வச்சோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மசில் வந்து அவ்வளோவா இல்லை, லீனாக ஃபிட்டாக ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து ஒரு பல்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஹை ப்ரோட்டீன் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு 88 kg வரைக்கும் பல்கிங் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக 1.5 மந்த்துக்கு முன்னாடி தாங்க, June 30 நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மே மந்த்து கரெக்டாக நான் மே மந்த் வரைக்குமே நான் வந்து பல்கிங்கில் தான் இருந்தேன். என் பர்த்டே அன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து மே மந்த் வரைக்கும், இப்போ ரீசெண்டாக மே மந்த் வரைக்குமே நான் பல்கிங்கில் தான் இருந்தேன். இப்போ வந்து என்னோட ப்ரெப் ஸ்டார்ட் ஆகி என்னோட கட்டிங் சைக்கிளுக்கு ஸ்டார்ட் ஆகி நான் வந்து 6 வாரம் கடந்துட்டேன். நேற்றோட 6 வாரம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ மொத்தம் 16 வாரம். ஸோ 6 வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 10 வாரம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது டைம் வந்து 6 பேக் வைக்க போகிறோம். ஸோ 2வது கட்டிங் சைக்கிள். சரிங்களா? ஸோ 2வது டைம் ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம வந்து 70 kgயில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 6 பேக் வச்சுருந்தோம். இப்போ என்ன கேஜி வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த தடவை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப அகைன் வந்து ஒரு 1 or 2 months வந்து நான் பிரேக் எடுத்துக்குவேன். அந்த பிரேக்கில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டயட்லாம் சீட்லாம் பண்ணிகிட்டு இருக்காம அப்போயும் நான் க்ளீனாக கரெக்டாக ப்ராப்பரான ஒரு டயட்டில் தான் இருப்பேன். பட் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், வெளியிலையும் சாப்பிடுவேன், வீட்லேயும் சாப்பிடுவேன், கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸில் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுக்குவேன். ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நான் டெய்லியுமே வந்து பண்ணுவேன். வாரத்தில் 5 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் நான். எனக்கு 2 நாள் ரெஸ்ட்டுங்க. ஸோ வெனஸ்டே ரெஸ்ட் எடுத்துக்குவேன், அதே மாதிரி சண்டேவும் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். இதுதான் என்னோட பிளானு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப அகைன் இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு பல்கிங் பண்ணுவேன். அந்த பல்கிங் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 5 months பல்கிங் கூட எடுப்பேன். அப்புறம் திரும்ப வந்து நான் கட் பண்ணுவேன்னா ஒரு 4 monthsங்க, ஒரு 16 வாரம். இப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மசில் நம்மளுக்கு வந்து பாடியில் மசில் போடுறது, பல்க் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படின்னும் போது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் ரெடி ஆகிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து பாடி பில்டிங் பண்ணுவேன், இல்லைனா கிளாசிக் ஃபிசிக் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட அப்கமிங் பிளான். இது வந்து யாருக்கிட்டையுமே வந்து யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் இன்னும் வந்து நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, 10வது டாபிக் டார்கெட். நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிளைண்ட்ஸ் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து வெறும் 250 மெம்பர்ஸையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வச்சிங்களா, அவ்வளோ பேரும் வந்து 100 days ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அப்படிலாம் சொல்லலை. நான் என்கிட்ட டயட் சாட் வாங்கினவங்க, என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டவங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட 60 நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க, இதுக்கு முன்னாடி மந்த்லி ட்ரைனிங் நான் நிறைய எடுத்திருக்கேன், அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 days ட்ரைனிங் தான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இது அப்புறம் டயட் சாட் வாங்கினவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு 250 மெம்பர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து இறங்கி இந்த பர்சனல் ட்ரைனிங் அப்படின்றத ஆஸ் ஏ கோச்சாக நான் ஒர்க் பண்ணது 250 கிளைண்ட்ஸுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், 250 கிளைண்ட்ஸ்
கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஆனால் என்னோட கோல் வந்து 1000 பேரை நான் வந்து ஒர்க் பண்ணணும், 1000 பேர் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வச்சிருக்கணும், இல்லை டயட் சார்ட் கொடுத்துருக்கணும், எல்லாமே கவர் பண்ணி ஒரு 1000 கிளைண்ட்டை நான் வந்து கிளைண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். அதோட இன்னொரு முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் இன்ஸ்டாகிராமில் 500K ஃபேமிலிஸை நான் சம்பாதிக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஒரு கோல் அதுவும். ஸோ இது 2 தான் நம்மளோட ஃபியூச்சர் அடுத்த டார்கெட் ஆக்சுவலி. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த 10 டாப்பிக்கு நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோவை பொறுமையாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வரும். நான் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன், நீ பேசுனது எல்லாமே மொக்கையாக போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு எப்பயுமே பொறுமை இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொறுமையாக நான் இதை மாதிரி உட்காந்து நிறைய இங்கிலீஷில் வீடியோஸ் பார்த்தேங்க. இப்போ ஹாலிவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் சரி நிறைய பேர் வந்து நான் பண்ணும் போது இப்போலாம் தமிழில் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் சும்மா சொல்ல, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக பூம் ஆயிருக்காங்க. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே ஒரு காக்கா கூட கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன்னு சொல்லலாம் உண்மையிலேயே. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த ராஜாஜித் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து அந்த டயத்தில் இருந்தாப்புல. ஃபிட்னஸ் அப்படின்றத சொல்ல போனால் விரல் விட்டு என்ற அளவுக்கு ஆளுங்க இல்லை. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2020 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டயத்தில் ஆளுங்க கம்மின்றதுனால நான் இங்கிலீஷ் ஹிந்தி இது ரெண்டுலேயும் உட்காந்து நான் வீடியோஸ் பார்ப்பேங்க. ஒரு டயட் எப்படி பண்ணுறது, ஒரு கேலரி டெஃபிஷியன்ட் எப்படி பிளான் பண்ணுறது, ஒரு கேலரி சர்ப்ளஸ்னால் என்ன, ஒரு ஒர்க் அவுட் இந்தந்த ஒர்க் அவுட்டெல்லாம் எப்படி பண்ணலாம், எல்லாமே நான் உட்காந்து பார்த்து பொறுமையாக அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் பேசுவாங்க, உட்காந்து பொறுமையாக பார்த்ததுனால மட்டும்தான் நான் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதனால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் கூட ஒரு நாள்லையெல்லாம் உடம்பை குறைச்சிட முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்டு உடம்பு ரொம்ப நாளாக ஏற்றின உடம்பை சடனாக போயெல்லாம் வந்து குறைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 45 நாள்லேருந்து 50-60 நாளாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு. ஈஸியாக உடனேலாம் வந்து குறையவே குறையாது எதுவுமே. ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இவ்வளோ பொறுமையாக வீடியோ உட்காந்து பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ப்ராட்காஸ்ட்னு ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் லைவாக நான் டெய்லி எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ணாமல் லைவாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே லிங்க்கு, டயட் சாட்டு, ஃப்ரீ டயட் சாட்டு, ஃப்ரீ ஒர்க் அவுட்டு எல்லாமே அதில் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் தான் லிங்க்கை ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து என்னோட ப்ராட்காஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் இன்ஸ்டாகிராமோட பயோவில் இருக்குது. இந்த இப்போ ஃபோட்டோவோட போட்டிருக்கேன், எப்படி போகிறதுன்னு பார்த்து அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி லென்த் வீடியோஸ் 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நான் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஃப்ரீ ட்ரைனிங் கேட்குறவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஆக்சுவலி நான் லென்த் வீடியோவும் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் தொடர்ந்து நான் பண்ணுறேங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.